வணக்கம். காணொளி அன்பர்களுக்கும் ஜோட ஆர்வலர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு காணவிருக்கின்ற சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு கேது பேச்சுக்கான நற்பலன்கள் மிதுன ராசிக்குரியது. மிதுனத்துக்கு ஜென்மத்தில் குரு, 10ஆம் இடத்தில் சனி, ஏனைய ராகு கேதுக்கள் 9 3 வருகை தருகின்றன. பட்டக்கல்வி, தொழில்கல்வியை முடித்தவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். தொடர்ந்து மேற்கொண்டு படிக்க விரும்புபவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சில பல மாற்றங்கள் காட்டும், இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய முதலீடு ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில் முயற்சி சற்று சிறந்து விளங்க லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டுத் தொழில், தரகு கம்சன் தொழிலெல்லாம் அபிவிருத்தியாகும். எல்ஐசி பங்குச்சந்தை அபிவிருத்தியாகும். ஏற்றுமதி தொழில், இறக்குமதி தொழில் அபிவிருத்தியாகும். வண்டி வாகன தொழில் சில பல மாற்றங்கள் கண்டு அபிவிருத்தியாகும். தனியார் தொழில், சம்பள தொழிலில் சில பல மாற்றங்கள் கண்டு இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும், சிலருக்கு ஊர் மாற்றம், பூர்வீக மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்ட நினைப்பவர்கள் வீடு கட்டலாம். வீடு கடன் இருந்தால் வீடு கடன் தீர்க்கலாம். 9ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தாய் தந்தையுடைய தேக ஆரோக்கியம் கவனம் தேவை. ஜென்மத்தில் குரு இருந்து 5ஆம் இடத்தை மேலாமத்தை பார்ப்பதால் திருமணம் செய்து உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இறை அருளாலும் குலதெய்வ அருளாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் மருத்துவ முயற்சியாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிதாக திருமணம் முயற்சி செய்பவர்களுக்கு திருமணம் சிறப்பாக அமையும். திருமணம் செய்து பிரிந்தவர்களுடைய இல்வாழ்வில் உட்பூசல் மறைந்து பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்றுபடுவீர்கள். திருமணம் சிறப்பாக அமைய இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் திருமணம் சிறப்பாக அமையும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ஏற்றமான காலகட்டங்களாகும். பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம் கவனம் தேவை. சில சொத்துக்கள் திருத்தி அமைக்கலாம், மாற்றி அமைக்கலாம். புதிய வீடு வாசல் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனம் மாற்றி அமைத்து கொடுக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அபிவிருத்தியாகும். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று வீடு திரும்பியவர்கள் திருமண முயற்சி கைகூடும், வீடு முயற்சி கைகூடும். புதிய தொழில் முயற்சி செய்தாலும் அவங்களுக்கு அனுகூலமான பலனையும், புதிய நண்பர்களோடு புதிய கூட்டாளிகளோடு தொழிலை தொடங்கலாம், அபிவிருத்தியாகும். ஏன் உடன் பிறந்த சகோதரர்கள், ஒன்றுவிட்ட சகோதரர்களுடன் சேர்ந்தும் தொழில் தொடங்கலாம். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நிச்சயமாகும். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆக குடும்பத்தில் ஒரு சிறப்பான எதிர்காலகட்டங்கள். ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் பெரியோர்களுக்கும் சிறப்பான ராஜயோக காலகட்டங்கள். பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகம், புத்திரர் யோகம் கை கொடுக்கும். வேலைவாய்ப்பு கை கொடுக்கும். வீடு யோகம் கை கொடுக்கும். ஆக சிறப்பான ராஜயோகம் இருப்பதால் இந்த கோச்சாரத்தை மிதுனராசிகள் சற்று சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக இந்த கோச்சாரம் நிறைவான ஒரு ராஜ வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வருவதால் அனைவருக்கும் நலமோடு வாழ வாழ்த்துக்கள். ஆக மிதுனராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி, ஜென்மத்தில் குரு, ஏனைய ராகு கேதுக்கள் 9 3 இருப்பதால் திருத்தல தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ஆகவே குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு முறை உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சிறுரங்க வழிபாடு செய்து கொள்வது நல்லது. மேற்கொண்டு திருவண்ணாமலை வழிபாடு செய்து கொள்வது நல்லது.